இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீதிலே வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்கால் கலக்கிட அபிஷேகம் வல்லமை வல்லமை அவர் வல்லமையை நாடுகள். பெந்தெக்கோஸ்து நாட்களில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. ஓ பெந்தெக்கோஸ்து நாட்களில் போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. ஓ பெந்தெக்கோஸ்து நாட்களில் போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. ஓ பெந்தெக்கோஸ்து நாட்களில் அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. ஓ அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்கள் வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்காய் ஓ வல்லமை வல்லமை வம்சமான யாவர் மேலும் முற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை. ஓ வம்சமான வாக்கு தந்த ஆவியை நிச்சலாலம் கொண்டு என்னை இந்த செய்யுமே. நதியாய் சொல்லுங்க வல்லமை வல்லமை அப்பா வல்லமை 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 நாட்கள் செய்தது போல அக்கினியின் நாவுகள். ஓ பெந்தெக்கோஸ்து நாட்களில் அப்பா ஓ பெந்தெக்கோஸ்து நாட்களில் ஓ பெந்தெக்கோஸ்து நாட்களில் ஓ அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் வாங்க 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 ஷபா ஹபா ஹபா உரபா ஹபா அடகால அடகால ஓராக்கினி ஃபயர் 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 அபிஷேகம் அபிஷேகம் அபகத்துரா சொல்லே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட ஓ அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அதன் கொண்டு உமக்காய் மீறி மீறி பண்ண ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் எல்லாரும் அந்நிய பாஷைக்குள்ள போக போறோம். ஆமென் சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருங்க. புத்தி எங்கேயாவது வச்சுக்கிட்டு இருந்த பார்த்துக்கிட்டு கவனமா இரு. ஆவியில வந்துரு ஆவியில வந்துரு. தேவன் ஆதாமை சிருஷ்டிச்சிட்டாரு. ஆதாமை சிருஷ்டிச்சாச்சு. பலிபீடத்துல கல் அடுக்கியாச்சு, விறகு அடுக்கியாச்சு. சொல்லுங்க கல்லும் விறகு அடுக்கியாச்சு. சொல்லுங்க பலிபீடம்
மீண்டும் சொல்லுங்க, மீண்டும் செப்பனிட்டாச்சு. இடிஞ்சு போனது, இடிஞ்சு போனது திரும்ப கட்டியாச்சு. அத்தராது அந்தராக அடல் ரகனா வைடஸ்பி அட்டவரோ அப்ரஹாசே அம்மே 12 பேர் அவருடைய அப்போஸ்தலர்கள். மீதி இருக்கிற விறகு அது அவருடைய சீசர்கள். இப்போ அதன் மேல ஒரு பலி வருது. இப்ப பரலோகத்துக்கும் தேவனுக்கும் இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் அந்த ரத்தம் இணைப்பை உண்டாக்குது, இணைப்பை உண்டாக்குது. அங்கே ஒரு பலி, அந்த பலிபீடத்துக்காக ஒரு பலி. நான் இன்னும் சொல்றேன், எந்த சத்துரு பலிபீடத்தை தகர்த்தானோ அவருடைய மனவாட்டி சபையே ஏவாள வஞ்சிச்சாச்சு. ஆதாம் மகிமை இழந்துட்டாங்கிறதுக்காக தேவன் விடல. இங்கதான் ஒரு மரணம் சம்பவிக்குது. இத ஒண்ணு சொல்றேன், இங்க ஒரு மரணம் சம்பவிக்கிறது. இங்க ஒரு மரணம் சம்பவிக்கிறது. என்ன மரணம்? ஆதாம் மரித்தார், ஏவாள் மரித்தாள், முழு மனுக்குலமும் மரித்து போனது. என்ன மரணம்? சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆதாம் ஏவாள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள். மரணத்துல 2 மரணம். ஒன்னு ஆவியின் மரணம், 2வது சரீர நித்திய மரணம். ஆவியின் மரணம் என்றால் என்ன? எப்போ ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா தேவனை விட்டு பிரியுதோ அப்பவே அங்கே ஆவியின் மரணம் உண்டாகிறது. அது என்ன மரணம்? தேவனை விட்டு ஒரு மனிதன் பிரிக்கப்பட்டா அதுக்கு பேர் தான் ஆவியின் மரணம். என்ன மரணங்க? தேவனை விட்டு ஆவி ஆத்மா பிரிக்கப்பட்டுட்டா. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டது. இப்போ சரீர மரணம்னா என்ன? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது சரீர மரணம் உண்டாகுது. இப்ப தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய பாவத்தினால, நம்முடைய மீறுதலினால, நம்முடைய கீழ்ப்படியாமையினால உண்டான மரணத்தை தேவன் எப்படி சரி கட்டார்னு பாருங்க. அவர் ஆவி ஆத்மா சரீரமாகி, சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன ஆகிறாரு? அவர் என்ன ஆகிறாரு? ஆவி ஆத்மா சரீரமாகி அவர் தம்மை தாமே நம்மை மீட்டெடுத்து அவரோட நம்ம மீண்டும் உயிரடைவதற்கு இந்த ஆவியின் மரணத்தையும் இந்த சரீர மரணத்துக்கும் ஒரு முடிவை உண்டாக்குவதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய ஆவியை ஆத்மாவை தேவன் ஒரு நிமிஷம்
அவரோட விட்டு பிரிக்கிறார். ஏன் தெரியுமா? இப்போ அவருடைய ஆவி ஆத்மா யாருக்குள்ள வருது? மனுக்குலத்துக்குள்ள வருது. சொல்லுங்க, யாருக்குள்ள வருது? மனுக்குலத்துக்குள் அந்த ஜீவன் வந்து, சொல்லுங்க, அவருடைய ஜீவன் மனுக்குலத்துக்கு வந்து மரித்து போன ஆவியில மரித்து போன மனிதனை அவனை ஜீவாத்மாவாய் அது மாற்றி விடுகிறது. எப்படிங்க? இப்போ பாவமே அறியாத ஒரு காளையின் ஜீவன் அந்த பலிபீடத்தில் தகனமாகி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த 12 கல்லையும் அந்த விறகையும் உயிரடைய பண்ண. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பழி எதன் மேல இருக்குது? கவனமா வந்துருங்க, கவனமா வந்துருங்க. எதன் மேல இருக்குது? பலிபீடத்தின் மேல இருக்குது. இப்ப இந்த பலிபீடம் எப்படி அமைக்கப்பட்டது தெரியுமா? அனுத்தினமும், சொல்லுங்க, அனுத்தினமும் இந்த கல்லானது அவர் மரணத்தை சுமந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க பாப்போம், எதை சுமந்து கொண்டு இருக்கணும்? அதனாலதான் பவுல் சொன்னார், அந்த மரணத்தை எங்கள் சரீரத்திலே முத்திரையாய் முத்திரிக்கப்பட்டு நாங்கள் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம். மதரபாதா பைடபடாதா அதரகதாசி. நேரம் வந்திருக்க, நேரம் வந்துட்டோம், நெருங்கிட்டோம். எல்லாம் ரெடி ஆயிருங்க. ரபக்கத்தாசி பிரபோ எபாயினா. அப்போ இந்த பலியை என்ன பண்ணணும்? இந்த விறகு, இந்த கல் என்ன பண்ணணும்? எதை சுமக்கணும்? கல்லுக்கு இருக்கிற பொறுப்பு என்ன? விறக சுமக்கணும். கல்லுக்கு இருக்கிற பொறுப்பு என்னங்க? விறகையும் சுமக்கணும். கல்லுன்னு சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. நான் ஒரு கல்ல பலிபீடத்தில் நான் கல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கை தூக்குங்க. நிறைய பேர் பயப்படுறீங்களே. நான் கேபா. ஏன்னா அடுத்த கூட்டம் அதுதான். அடுத்த கூட்டத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ கேபா, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. அடுத்த கூட்டம் அதான் தலைப்பு. ஊழியர்களுக்காக வைக்கப்பட்ட கூட்டம். ஆமென், ஆமென். வந்துருங்க. இப்ப யாரு இந்த கல் பொறுப்பு என்ன? சரி, எங்க அந்த கல்லெல்லாம் கை தூக்குங்க பாப்போம். என்னங்க நிறைய பேர் கை கீழே போடுறீங்க அப்பப்போ. இந்த பக்கம் ஏன் தூக்க மாட்டேங்குது? தூக்காட்டாலும் விட மாட்டாராட்டு இருக்குதே. சொல்லுங்க, நான் கல் அப்படின்னு சொல்றேன். நான் கேபாச அப்படிங்கிறவங்கள கை தூக்க. நான் தூக்கிட்டு உங்களுக்கு தைரியம் வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஒரு கை தூக்கல. ஏன் தெரியுமா? இங்க அல்ல மட்டுமா? எது சில விஷயம் சொல்ல முடியாது உங்ககிட்ட. சொன்னா இந்த இப்ப போற கூட்டமே மாறி போயிடும். அதனால நான் சொல்லல. அப்போ நீ எப்பொழுதும் சுமக்கனா இருக்கணும். அதனாலதான் உன்னத பாட்டு 4:4 மறந்துடக்கூடாதுன்னு வாசிக்க வேண்டாம். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, அந்த பலியை மேல வச்ச உடனே இந்த கல்லுக்கு ஒரு காரியம். அந்த ரத்தம், சொல்லுங்க, அந்த ரத்தம், அந்த உடன்படிக்கையின் ரத்தம் இந்த கல்லின் மேலே, இந்த விறகின் மேலே சுட்டு சுட்டா சுட்டு சுட்டா அது வழியுது. இந்த பலிபீடம் முழுவதும் தெளிக்கப்பட்டுச்சு. பலிபீடம் முள்ளும் கல் பிகன்சி விறகு மேலே அந்த பலியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது. இப்ப சொல்ல பாருங்க, இப்ப மீட்பை உண்டாக்கு, எழுப்புதலை உண்டாக்கு,
இந்த இரத்தமானது இந்த பலிபீடத்திலே தெளிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது 7 முறை பலிபீடத்திலே ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ரத்தம் எத்தனை முறை? 7 முறை தெளிக்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது பூரணத்தின் அடையாளம். அதுதான் யோவான் 10:11-12. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். தேவன் சொன்னார், அழிந்து போனது, அழிக்கப்பட்டது, மரித்து போனது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க. வாசிக்கிறீங்களா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று. திருடன் எதுக்கு வர்றான்? பிசாசு எதுக்கு வர்றான்? கொல்ல, அழிக்க, திருட வர்றான். ஆனா நான் எதுக்கு வர்றேன்? நானோ அவைகளுக்கு ஜீவன். எவைகளுக்கு? இந்த திருடன் கொன்ன, இந்த திருடன் அழித்த, இந்த திருடன் அபகரித்த அவைகளுக்கு. சொல்லுங்க, அவைகளுக்கு. சாத்தானாலே மோசம் போன அவைகளுக்கு தேவன் என்ன பண்ண வராரா? சொல்லுங்க, என்ன பண்ண வராரா? இந்த அக்கினி என்ன பண்ண வருதா? சக்கத்தர கதல கட்டாடா. ஆமென். ஜீவன் உண்டாகவும், அதோட அல்ல, அது பரிபூரணப்படவும். அந்த ரிசி பேகாதகனா வைடமனாதா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். வாசிங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அவைகளுக்கு என்ன உண்டாக்கணும்? இனி எப்படி இருக்க கூடாது? நீங்க எப்படி இருக்க கூடாது? அந்த மண்ணான ஆதாமா இருக்க கூடாது. எப்படி இருக்க கூடாது? மண்ணான எப்படி இருக்க கூடாது? ஆதாமா அவர் சாயல் தான். கண்ணு பார்த்தா அவர் மாதிரிதான் இருக்குது. வாய், மூக்கு, கை, கால், பச்சை அடையாளம். இயேசு அவரும் நம்மள நின்னா இப்படிதான், கண்டே பிடிக்க முடியாது, அப்படி இருக்குது. ஆனா என்ன, இயங்க மாட்டேங்குது. அதுல என்ன இல்லை? ராணி அக்கா சொல்லுங்க, என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? சிரிக்க கூடாது, சொல்ல சொன்னேன். என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லைன்னா அவர் சொல்றது கேட்காது, அவரை புரிய முடியாது. சில பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் இவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு டயர்டு வராதா? அது என்னதான் தொண்டை இல்லை? அவங்க கேட்டதை நான் சொல்றேன். என்னையா தொண்டாது? நான் ஒரு பாட்டு சத்தமா பாடினா என் சோழி முடிச்சுது. நான் கொஞ்ச நேரம் 2 வார்த்தை பேசினாலும் எனக்கு தொண்டை கெட்டது. 8 மணி நேரம் கத்தறியாயா, உன் தொண்டைக்கு ஒண்ணுமே வராதா கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாதான்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், எனக்கு பண்ணும், ஆனா அதை பொருட்டை எடுக்கிறது இல்லை. ஆனா தொண்டையும் நான் எங்காவது ஏதாவது இடைஞ்சல் கொடுத்தா தான், நம்ம சாப்பிடாதேங்கிறது சாப்பிட்டா தான், சில விஷயத்தை பண்ணாதான் இங்க சிக்கல் வரும், இல்லைன்னா வராது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவருக்கு மகிமை. கேட்டிருக்காங்க, இவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நான் சொன்னேன், இந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணினா தூரமா போகவே முடியாது. இந்த எனர்ஜி நான் பண்ணலனா நான் தூரம். சாமி எங்க காணால? சாமி பார்த்துக்கோ. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர்ல பல ஊழியக்காரங்க கூட பேசியிருக்கிறாங்க. இப்படி பெரிய பெரிய ஊழியக்காரங்க, குணா உங்களுக்கு சின்ன வயசு, அதனால நீங்க இப்படி பண்றீங்க. நான் சொன்னேன், என் தேவன் எனக்கு வச்சிருக்கிற வரையிலும் நான் ஓட்ட முடியும் வரல, அவர் வருக வரலும் பாருங்க.
இதே எனர்ஜியோட தான் ஓடுவேனே ஒழிய சோர்ந்து போக அவர் விடுறது இல்லை. ஆமென். அதாவது நம்ம என்னைக்கு வசனத்தில் நிற்கிற ஆட்கள். உன்னை எந்த வயசுக்கு திருப்பம் பண்ணுவேன்? கிழவன் ஆகிற வயசுல உன்னை திரும்ப பண்ணுவேன்னு சொல்லலை. எந்த வயசுல உன்னை திரும்ப பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சொல்லுங்க. அது சில பேர்த்துக்கு புரியும், பல பேர்த்துக்கு புரியாது. சொல்லுங்க. எந்த வயசுக்கு உன்னை திரும்ப பண்ணுவேன்? வாலிபன் ஓடுவான், இளைப்படைவான். ஆனா நீ ஓடுனா உனக்கு என்ன வராது? நான் உன்னை என்ன வயசுக்கு திரும்ப பண்ணுவேன்? எந்த வயசுக்கு திரும்ப பண்ணுவேன்? வாழ வயதுக்கு. எத்தனை பேருக்கு ஆசை? நிறைய பேருக்கு போவாங்க, பாஸ்டர் இப்பவே அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், இதை செய், அதை செய்யன்னு சொல்லிடுறாங்க. நீங்க வேற இன்னும் வேற வாழ வயதுன்னா இன்னும் எச்சா வேலை வரும். செய். சோர்ந்து போகாத. சோர்ந்து போக மாட்டேன். ஆமென், ஆமென். வசனத்துக்கு வந்துருங்க. அப்போ இந்த பலி எதற்காகனா, இந்த மரித்து போய் இருக்கிற இந்த 5 காரியத்தினால் சிக்கப்பட்ட மனுக்குலத்தை எழுப்புதலை உண்டாக்க தேவன் தீர்மானிக்கிறார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னானாங்க? பலியானாங்க. அதே போல ஏதேனிலே பாவம் அறியாத ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, அது தோல் உரிக்கப்பட்டது. எதற்கு தெரியுமா? ஆதாமுடைய நிர்வாணம் மூடப்பட. அதே போல கொல்கதாவிலே என் தேவனுடைய ரெபனாதா, அதே போல கர்மேலிலே பாவம் அறியாத காளை பலியாக்கப்பட்டது. பாவமே அறியாத ஒரு மிருகத்தின் ரத்தம் ஏதேனிலே சிந்தப்பட்டது. பாவமே அறியாத காளையின் ரத்தம் கர்மேலிலே சிந்தப்பட்டது. பாவமே அறியாத ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த கொல்கதாவிலே சிந்தப்பட்டது. எதற்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? ரபி ரசி. இப்ப சொல்றேன், அந்த ரத்தம் விழுந்த நபர்கள் யார்? அந்த ரத்தம் உன் மேல இருக்கா? விழுந்திருக்கா? ஐயோ, அந்த ரத்தத்தினால ஆமா நீ மீட்கப்பட்டுட்டியா? ஓ, அந்த ரத்தம் விழுந்தாச்சா? இனி உன் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. பாக்குறேன் ஒரு சம்பளம் ஒரு சம்பவம் நடக்கிறத நான் பார்க்கிறேன். வைரவநாதனே, இதோ பலிபீடத்துக்கு ஆமென் அந்த பலிக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாகுது. இப்போ ஒரு சுத்திகரிப்பு. எந்த பாவம் மனு குலத்தை விழ வைத்ததோ அந்த பாவத்தை மனு குலத்திலிருந்து நீக்க ஒரு இரத்தமானது அந்த பலிபீடத்திலே சிந்தப்பட்டது. நடக்கிறத பாருங்க. ஒரு 2 நிமிஷம் பாருங்க. நான் பார்க்கறது அப்படியே சொல்றேன். எந்த பாவம் உன்னை விழ வச்சதோ, எந்த பாவம் உன்னை மறிக்க வச்சதோ, எந்த பாவம் ஓ தேவனை விட்டு உன்னை பிரிச்சதோ, எந்த பாவம் அந்த மகிமையை இழக்க வச்சதோ, இப்ப அந்த பாவத்தை நீக்கும்படி அந்த பலியின் ரத்தம் ஓ மேல ஓ மேல ஓ மேல
இப்ப விழுகுது, இப்ப விழுகுது, இப்ப விழுகுது, இப்ப விழுகுது. போதாது, 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 போதாது. வெச்சுக்க, வெச்சுக்க. அதிகாரத்தை எடு, அந்த ரத்தத்தை கையில் எடு. இனி சாத்தான் உன்னை குற்றப்படுத்த முடியாது, குற்றப்படுத்த முடியாது. அந்த ரத்தத்தை எடு, அந்த ரத்தத்தை எடு. ஓ, அந்த குற்றமற்ற ரத்தத்தை எடு. இனி சாத்தான் உன்னை குற்றப்படுத்த முடியாது. இப்ப பலிபீடம் ரெடி ஆயாச்சு. சொல்லுங்க, ரெடி ஆயாச்சு, ரெடி ஆயாச்சு. இப்ப என் தேவன் அவர் சாயல சிச்சிட்டாரு. இப்ப நேரா அந்த ஆதாமுக்கு நேரா, அவன் வாய்க்கு நேரா, அவன் கண்ணுக்கு நேரா, அவர் கரத்துக்கு நேரா, அவன் சரீரத்துக்கு நேரா என் தேவன் வருகிறார். இப்ப அவருக்குள் இருக்கிற அந்த அக்கினியே, அந்த அக்கினி பாசையே, அந்த பரலோக பாசையே அவன் மேல வைக்க போறாரு, வைக்க போறாரு. அவருக்குள் இருந்த ஒரு ஜீவன் வெளிப்பட போகுது. ஆதாமே, ஆதாமே, தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், விற்றாத, 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 விற்றாத. ஆண்டவர் நெருங்கியாச்சு, 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 நெருங்கியாச்சு. இப்போ யோவான் 20:22, ஆதியாகமம் 2:7, 1 ராஜாக்கள் 18:38. Haba 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 haba, uraba haba haba haba. அவருக்குள் இருக்கிற ஜீவன், அவருக்குள் இருக்கிற ஜீவன் இப்ப ஆதாமை உயிர்ப்பிக்க போறாரு. 120 பேர் மேலே அந்த காற்று வரப்போகுது. ஒவ்வொருவரும் அந்த பாஷையை பேச போறாங்க, பரலோக பாஷையை பேச போறாங்க. அந்த காற்று, அந்த காற்று 120 பேர் மேல வீசப்பட்ட, வீசப்பட்ட அந்த காற்று இப்பொழுது, இப்பொழுது வீசப்பட போகிறது. அன்றைக்கு இறங்கின அந்த ஆவியானவர் இன்றைக்கு, இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறார். ஷபகா தரபா பகடா அத்தடாதனே பைடமனாதா. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மரித்து போன பிள்ளையை எலியாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். மரித்து போன பிள்ளையை எலிசாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். எலிசா என்ன பண்ணினார்? எலியா என்ன பண்ணினார்? வேதம் சொல்லுகிறது, ஆதியில தேவன் மன்னா இருக்கிறவனுக்குள்ளே ஜீவனை கொண்டு வர அவருக்குள் ஒரு அக்கினி இருக்கிறது, அவருக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை அவன் நாசியின் சுவாசத்திலே ஊத போறாரு, ஊத போறாரு. ஒரு அசைவு வருது, ஒரு அசைவு வருது, ஒரு அசைவு வருது. பாருங்க, ஒரு அசைவு வருது. சில நபரால தாங்க முடியாது. பாருங்க, ஒரு அசைவு வருது. யார் யார் மேலே உண்மையாய் கேட்கிறேன், உண்மையாய் பெற வாஞ்சிக்கிறேன், உண்மையாய் கூப்பிடுகிறேன், உண்மையாய் கதறுகிறேன், அவர்கள் மேலே ஓ உண்மையாய் கூப்பிடுகிறேன். ஓ உங்கள் மேலே, ஒவ்வொருவர் மேலும் அந்த ஜீவ காற்று, அந்த ஜீவ காற்று வீசப்படுகிறது, வீசப்படுகிறது, வீசப்படுகிறது. ஜீவ காற்று, ஜீவ காற்று அவருடைய நாசியில் இருந்து புறப்பட்ட, புறப்பட்ட, புறப்பட்ட
வீசப்பட்ட காற்று காற்று இப்பொழுது இப்பொழுது வீசப்படுகிறது வீசப்படுகிறது. ஜீவனை கொண்டு வந்த அசைவில்லாமல் இருந்த உயிரில்லாமல் இருந்த ஆதாமுக்குள்ளாய் ஜீவனை கொண்டு வந்த அக்கினி காற்று இப்பொழுது வீசப்படுது. ஒவ்வொருவர் மேலும் உண்மையாய் கூப்பிடுகிற உண்மையாய் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலே அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஒவ்வொருவர் மேலே அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இதோ நீ ஆயத்தப்படு, பரலோகத்தின் அக்கினி பாசை ஓ மேல வரப்போகிற நேரம் வந்தாச்சு. பரலோக பாசை அந்த அக்கினி ஓ மேல வந்தாச்சு. அந்த அக்கினி உன் மேல அந்த ரத்தம் தெளிக்கப்படுது. அந்த ரத்தம் தெளிக்கப்படுது. அந்த பரிசுத்த ரத்தம் உன் மேல தெளிக்கப்படுது. அக்கினி ஓ அக்கினி பாசை பேசும்படியா உன் மேல அந்த ரத்தம் ஓ தெளிக்கப்படுது. அக்கினி தெளிக்கப்படுது. ஓ மேல அக்கினி பாசை உன் மேல தெளிக்கப்படுது. ஓ அக்கினி வாசையோ எழுப்பதுல பெருபடியா உன் மேல தெளிக்கப்படுது. அக்கினி வேதம் சொல்லுகிறது 120 பேர் காத்திருந்தார்கள். எதற்காக? ஏன் தெரியுமா? எதற்காக? தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் ஓ மேல ஒரு பாசையை கட்டவிழ்க்க போறேன். ஓ மேல ஒரு பாசையை நான் வைக்க போறேன். அது மனுஷனோட பேசுற பாசை அல்ல, அது பரலோகத்தில் தொடர்புடைய பாசை. உன்னை பரலோகத்தில் நடத்துகிற பாசை, தேவனுடைய ரகசியத்தை பேசுற பாசை. இன்னும் உணர்வடையாம இருப்பையா? மரித்து போன பிள்ளையோட எலியாவின் வாய், அவன் வாயோடு எலியாவினுடைய நாசி, அவன் நாசியோடு இணைக்கப்பட்ட பொழுது தனக்குள் இருக்கிற ஜீவனே என் தேவன் ஆதாமுக்குள் ஊதின பொழுது அவனுக்குள் அந்த அக்கினி காற்று உள்ள நுழையுது. மண்ணா இருந்த மனிதன் மகிமையின் சாயலாய் அவன் எழும்புகிறான். இதோ உன்னை எழுப்புகிற அந்த காற்று உனக்குள்ள ஜீசா பாருங்க ஜீசா பெற்றுக கனப்படுத்து. ஓ மேல ஊதுறாங்க. உனக்குள்ள வருது அந்த ஜீவன். அவருக்குள்ள இருந்த அதே வல்லமை, அவருக்குள் இருந்த
அதே மகிமை அவருக்குள் இருந்த அதே மகத்துவம் உனக்குள்ளே அவருக்குள் இருந்த அதே மகிமை அதே மகிமை அதே மகத்துவம் உனக்குள்ள வருது வருது. அந்த காற்று உனக்குள்ள இறங்குது. 6 மணி நேரம் பேதுரு அந்நிய பாஷை பேசினானா? 120 பேர் 6 மணி நேரம் பேசினார்களா? சொல்லுங்க, 6 மணி நேரம். 3 மணிக்கு தொடங்கின அந்நிய பாஷை 9 மணி வரையில் அப்பவும் நிக்கல. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் தொடங்கின இந்த பாஷையை அவர் வருகை வரையில், உன் சன்னதி 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 வரையில் இந்த பாஷை மேல விழுகுது. பேசு, பெற்றுக்க பெற்றுக்க, அந்த பாஷையை பெற்றுக்க. ஃபயர்! பெற்றுக்க பெற்றுக்க பெற்றுக்க. ஃபயர்! பெற்றுக்க பெற்றுக்க. பேசு பேசு. பரலோக பாஷை விழுகுது. ரபா ஹபா ஹபா ஹபா. வெக்கப்படாத வெக்கப்படாத வெக்கப்படாத. அநேகர் நாவல அக்கினி விழுகுது. புது பாஷை புது பாஷை புது பாஷை. நான் பார்க்கிறேன். பவுல் சொன்னாரு, உங்களில் எல்லாரை விட நான் அந்நிய பாஷை பேசினேன். அவர் ஊழியத்தினுடைய சக்சஸ், அவர் ஊழியத்தினுடைய வெற்றி, அவர் ஊழியத்தினுடைய மகிமை அந்த பாஷையில தான் இருக்குது. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்புகிறார். 1 கொரிந்தியர் 14:8-18 படி எல்லாரை பார்க்கலாம். அதிகமான அந்நிய பாஷை, புது புது பாஷை உன் நாவல தேவன் கட்டவிழ்க்கிறாரு. பேசு பேசு. சபா பாபா பாபா ஹபா உரபா ஹபா உரபா ஹபா உரபா ஹபா உரபா. எஸ், அட்டவிழ்கிறா. ஓ நாவல அந்த பரலோக பாஷை, அந்த அக்கினி பாஷை ஓ நாவல விழுகுது விழுகுது விழுகுது. ஓ நாவ பிடிக்குது. அந்த பாஷை ஓ நாவ பிடிக்குது. பிடி பிடி பிடி. பேசு பேசு. விழுவதாக விழுவதாக விழுவதாக. ஒவ்வொரு நாவலும் ஏசாயா நாவை தொட்ட அக்கினி உன் நாவை தொடுது 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 தொடுது. ஏசாயா நாவை தொட்ட அக்கினி தொட்ட அக்கினி ஓ நாவை தொடுது 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 தொடுது. ஏசாயா நாவல இறங்கன அக்கினி இறங்கன அக்கினி இறங்கன அக்கினி. ஓ நாவை பிடிக்குது. ஓ நாவை பிடிக்குது. ஒன்ன பிடிக்குது. ஓ நாவை அந்த அக்கினி விழுகுது விழுகுது விழுகுது. பரலோக பாஷை பரலோக பாஷை ஓ நாவல அந்த அக்கினி பாஷை நாவல ஓ நாவல இறங்குது 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 இறங்குது. பரலோக பாஷை அக்கினி அக்கினி அக்கினி. ஓ நாவல ஏசாயா நாவல போட்டவரே, ஏசாயா நாவல போட்டவரே, அக்கினியை போட்டவரே. ஓ ஒவ்வொருவர் நாவலோ போடுவீராக 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 போடுவீராக. அந்த பலத்த அக்கினி அந்த பலத்த அக்கினி ஒவ்வொரு நாவலும் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். அந்த நெருப்பு அந்த காற்று அந்த அக்கினி காற்று அந்த வல்லமையின் காற்று இப்ப ஒவ்வொரு நாவல இறங்குவதாக இறங்கட்டும் இறங்கட்டும். ஃபயர் ஃபயர் ஃபயர். இறங்கட்டும் 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 இறங்கட்டும். அக்கினியா ஒவ்வொரு நாவும் மாறுவதாக 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 மாறுவதாக. அக்கினியா அக்கினியா ஒவ்வொரு நாவும் பச்சி எரியட்டும் பச்சி எரியட்டும் பச்சி எரியட்டும் பச்சி எரியட்டும். ஏசாயா நாவில் போட்டவரே, ஏசாயா நாவை கொழுந்து விட்டு எரிய செய்தவரே. ஓ எங்கள் நாவு அந்த அக்கினி பாசையா நிரப்பப்படட்டும்.
நான் பார்க்கிறேன் இந்த பாஷை பாதாளத்தின் வேரை இப்ப வெட்டுகிற பட்டயமா உன் நாவல வெளிப்படுறத பார்க்கிறேன். யாரது பாகாலின் பலிபீடத்தை நொறுக்க போகுது. தேசாந்தர ஆவிகளை ஒருக்க போகுது பாகாலின் பலிபீடத்தை. ஓ இந்த பாஷை, ஓ இந்த அக்கினி பாஷை ஒருக்குது. இப்ப பேசு. அடக்காத ஏசாயா நாவை தொட்ட நெருப்பு, ஏசாயா நாவை பிடிச்ச நெருப்பு, 120 பேர் நாவை பிடிச்ச பரலோக நெருப்பு. இது அவருக்குள் இருந்த அக்கினி, அவருக்குள்ள ஒரு பாத்திரத்தை நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல என் தேவன் அந்த அபிஷேக கிரீடம் என்கிற அந்த பூ பூக்க போகுதா? ஓ ஓ ஓ அவருக்குள் இருந்த அதே வல்லமை, அவருக்குள் இருந்த அதே அபிஷேகம் உன்னில தேவன் கட்டவிழ்க்கிறார். அவருக்குள் இருந்த அந்த அபிஷேகத்தை, அந்த அக்கினிய, அந்த காற்று உனக்குள்ள கட்டவிழ்க்கிறார். அவருக்குள் இருந்த அந்த வல்லமை, அந்த அக்கினி காற்று உனக்குள்ள ஓ இறங்குது. அவருக்குள் வெளிப்பட்ட அந்த வல்லமை ஒன்னு வெளிப்படுது. பிடி ஓ நாவுல ஓ அந்த பாஷை, அந்த அக்கினி பாஷை இறங்குது. பாகாலின் பலிபீடங்களை உடைக்கிற, நொறுக்குகிற ஓ அந்த அக்கினி பாஷை ஓ நாவுல ரெடியாக. பரலோக பாஷை வேதம் சொல்லுது. அந்த பாஷை வந்துட்டா நீ மனுஷனோடு அல்ல, தெய்வத்தோடு முகமாய் நீ பேசுவா. அடக்க முடியாத அவருக்குள் இருந்த அந்த நெருப்பை உனக்குள்ள கொளுத்தி விடுறாரு. அடக்காத பிள்ளை, இந்த நாள் ஒரு எழுப்புதலின் நாள். இந்த நேரம் ஒரு எழுப்புதலின் தீ, ஒரு எழுப்புதலின் நெருப்பு பெந்தகோஸ்தே நாள்ல இறங்கினது போல ஓ மேல பெந்தகோஸ்தே நாள்ல இறங்கினது போல ஓ மேல ஓ அந்த அக்கினி, அந்த காற்று ஓ மேல இறங்குது. ஓ ஓ ஓ ஓ நான் பார்க்கிறேன். இதுவரை நீ கலங்கி போனாய், இதுவரையும் நீ எத்தனையோ முறை கலங்கி போனாய். ஆனால் இனி நீ உலகத்தை கலக்குவாய். இதப்பா பகடா வைத்தா பிரமனா ரெட்டிப்பான அபிஷேகம் எலிசா மேலே அது சால்வையா வந்து விழுந்தது போல. ஓ யாரது தேவன் பிரிச்சு கொடுக்கிறாரு. ஒரு எலிசாவின் அக்கினி, எலிசாவின் அபிஷேகம் இறங்குது. ரெட்டிப்பா பாபா, டபுள் ப்ரொமோஷன் ரெட்டிப்பா கற்ப கடலா பவடா ரத்தா தேபா ரபகன நாமா
பெட்டிக்க பெட்டிக்க டபுள் ப்ரமோஷன் டபுள் 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 ஓ ஊட்டாரு 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 ஃபயர் 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 எட்டிப்பா 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 ஓ ஊற்றுகிறா 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 விட மாட்டாரா விட மாட்டாரு நீ அந்த அக்கினிக்கு உனக்கு தான் அந்த அக்கினி உனக்கு தான் அந்த நெருப்பு ஓ மேலதான் நான் போறேன் அக்கினியை போட வந்து விட்டு அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் அடக்க முடியாத ஒரு ராஜரீக அபிஷேகம் உன் நாவல வந்து விழுகுது உன் மேல விழுகுது அடக்காத முடியாது அந்த அபிஷேகம் ஓ நாவின் மேல விழுகுது அந்த அபிஷேகம் ஓ நாவுல அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் ஓ நாவின் மேல கர்த்தர் போடுகிறார் ஓ எஸ் எலியாவின் பலிபீடமே, நான் உன்னை எதற்காக கட்டினேனோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற நேரம் வந்தாயிற்று. நான் உன்னை கட்டின நோக்கம் நிறைவேற போகுது. எதற்காக கட்டினேனோ அதை நிறைவேற்றுகிற அக்கினி வானத்தை கிழித்து வானத்தை பிறந்து அது பலமா இறங்கி வருகிறதை காண்கிறேன். பலிபீடமே ரெடியாக ஃபயர் பெட்டிக்க 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 ஃபயர் அடக்காத 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 ஃபயர் 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 அந்த அக்கினி இறங்குது 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 பலிபீடத்துல இறங்கின அக்கினி எலியா கட்டின பலிபீடத்துல ஓ எரிந்த அக்கினி இறங்குது 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 வெச்சுக்க 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 அந்த அக்கினி ஓ மேல இறங்குது 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 வெச்சுக்க 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 வெச்சுக்கோ பிடி பிடி அந்த அக்கினி ஓ மேல பலமா 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 வல்லமையா வல்லமையா இறங்குது 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 அந்த ரெட்டிப்பான மகிமை 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 இறங்குது 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 ஒவ்வொருவர் மேலும் இறங்குது இறங்குது.
இந்த அக்கினி பாச உனக்குள்ள கொண்டு வர அப்படியே அப்படியே சேரல் எடுங்க, சேரல் மட 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 சேர எடுங்க பாப்பா, சேர பட்டு எடுங்க, சேர சேர மட மட எடுங்க, பட்டு எடுங்க. எல்லாம் ஆயத்தமாக, எல்லாம் ஆயத்தமாக, ரெடி ரெடி, எல்லாம் எல்லாம் வா 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 ரெடி. ஷாக்கா தோரோ ராக்கமன் அதரகடா அன்பல பௌடா பகனா ரெகனா பேசிட்டார் பேசிட்டார் பேசிட்டார். 6 மணி நேரம் பேதுரு பேசினா, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் அடி. அப்புறம் 2வது பிரசங்கத்தில் 5000 பேர், 1000ங்களை விடுதலை ஆக்கிற ஒரு அபிஷேகம், 1000 10000ங்களை விடுவிக்கிற ஒரு பரலோக பாச. வாங்க 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 பெட்டிடா. ஒருவன் 1000-ம் மற்றொருவன் 10000-களையும் ஜெயிப்பார். இதோ இந்த பாச அவருக்குள் இருந்த ஜெயத்தை உனக்கு முதலாவது தருகிறது. இதோ தோற்று போன நீ, உனக்கு இனி தோல்வி இல்லை, வெற்றிக்க ஃபயர். ஒரு ஜெயத்தின் அபிஷேகம், ஜெயக்கொடி ஜெயக்கொடி இறங்குது இறங்குது. பேசு, அடக்காத, பேசு. பாப்பா 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 பாப்பா